அப்பா இன்னும் இப்படி அடிக்கிறாளுங்க. இப்படி அடிச்சா எப்படிதான் நம்ம தொழில் பண்றது? இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே? இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். சாவடி போ, பொண்ண பாரு, நாளைக்கு நடுத்தர நிக்க வைக்கலன்னு பாரு. சாவு சாவுல செத்த பேல நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவுல செத்த பேல. என்ன மாதிரி பொண்ணு இருக்குல்ல உனக்கு? பொய் சொல்றாரு மேடம், எனக்கு ஆத்திரமா இருக்கு. அதுக்காக அவர் அடிக்கலாமா? உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்க அமைதியா இருக்காங்க. அப்ப ரெண்டு பேர்ல யார் யார் அமைதியா இருக்காங்களோ அவங்க தானே பெட்டர். அமைதியா இருக்கு, பிளான் அமைதியா இருக்காங்க அவங்க. ஏன்டா சிரிக்கிற? முதுகுலம்லாம் தெரியுதுடா. முதுகுலம் தெரியுதா? நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களாமே நான் அவங்கள. சொல்லவே இல்ல மேடம். என் பசங்க மேல சத்தியமா நான் பண்ணி வைக்க மாட்டேன். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. ஆந்திராவுல கிரவுண்ட்ல போட்டு சாவடி அடிச்சா அவளையும் அவ பொண்ணுனா அவங்களே வந்தாங்க ஆந்திராவுக்கு. தேடி வந்துச்சது. உங்களை எதுக்கு தேடி வந்தது? தேடி வந்தது அவரை தேடி வந்துச்சு. அது மாயாவரத்துல பிறந்தது. அது இதான உன் வீடு? வந்தாச்சு. மாயவரத்துல பிறந்து ஒரு கிழவனை வச்சுக்கிட்டு வெஸ்ட் மாம்பலத்துல இருந்துச்சு. அது சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. சிங்கம் களை இறங்கிருச்சு. பிரச்சனை தீராது. ஏன் தீராது? இப்படியே வாழ்க்கை முழுக்க இப்படியே பாருங்க, பரிதாபமா இருக்கீங்க பார்த்தா. லவ் ஃபெயிலியர்னு சொன்னீங்க, ஆளே ஃபெயிலியர் மாதிரி. உண்மை என்னன்னு ஒத்துக்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம். இவ எதுக்காக வந்து ஆந்திரால இருந்து கேளுங்க. ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. எதுக்காக வந்தீங்கம்மா? நான் எதுக்குமே வரல மேடம். நான் ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ உறுத்தி கையில இருக்க ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? நீ பாத்தியா என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீ பாத்தியா 20 வருஷம் முன்னாடி யார தளபதி மேல கை வச்சுட்டு என்னடா? லீவ் இட். 14 வயசு பொண்ணு வந்தா நியாயமா சொல்லுங்க. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? வந்தா இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ண. முதல் மனைவி முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க. முதல்ல பாத்தீங்க கிடையாது மேடம். அவ முதல் மனைவி கிடையாது. அவ என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அப்ப வேண்டாமா உங்களுக்கு அந்த பொண்ணு? வேணாம். நான் விட மாட்டேன் மேடம். சத்துரு வேணாம். அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதுங்க. அவன் மேல கம்ப்ளைண்ட். என் சாவுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். எப்போ என்ன சாவுல ஏமா பேசுறீங்க? நான் எல்லாம் விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஜமாத்லயே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். வேற வழி எல்லாம் சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். அவங்க ஓ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவங்க 2 பேருமே தாங்க பண்ணதனுடைய தவற ஒரு துளி உணரல. இந்த ஃபயர், இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வச்சுக்கோ. அம்மா எனக்கு பாரு, நான் சொல்றது கேளு. கொஞ்சம் பொறுமையா அந்த மனுஷன் என்னதான் சொல்றாருன்னு கேளுங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இது வரைக்கும் ஒரு நாளாவது கேட்டீங்க? கால்ல புடிச்சு கெஞ்சி பார்த்தேன் மேடம். நீங்க கெஞ்சறீங்க. ஆனா நீங்க ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அதுக்கே கெஞ்சறீங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. நீங்க அவரை புரிஞ்சுக்க, அவர் ஏன் இன்னொரு பெண்ணை தேடி போனாருங்கறது என்னைக்காவது அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்களா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நீங்க சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் லைஃப் நான் எப்படி அமைச்சுப்பேன் எனக்கு தெரியல. எனக்கு நீங்க 2 பேருமே எப்படி கொஞ்சம் கூட வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாம அப்படியே ரொம்ப உலகத்துல இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? அப்படின்னா எவ்வளவு பேத்துக்கு மேல ஆசை வரும். எல்லாத்தோட இருந்துகிட்டு இருந்தா குடும்பம் என்ன ஆகும்? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்.
நீங்க கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்லாம அவங்களும் பேசுறாங்க நீங்களும் பேசுறீங்க. அவங்களுடைய வயதுக்கு அவங்களும் அப்படியே பேசுறாங்க. நீங்களும் அப்படியே இந்த பாரு என்ன பாரு நல்லா பாரு. நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. நானும் இவ்வளவு பாரு சட்டப்பட சொல்றீங்களா என்ன? அப்படி இல்ல, நீங்க தப்புன்னு உணர்ந்து வெளிய வரணும்ல. ஒரு தப்பு ஒரு நாளைக்கு வெளியில எப்படி தப்புன்றீங்க? மை காட், என்னங்க தப்புன்றீங்க? ஒரு பெண் இருக்க இன்னொரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்ப நீங்க பண்ண அவருக்கு வந்து டோட்டலா உங்களை விட்டுட்டு அவங்களோட இருக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டாரு இப்ப அவரு. அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அந்த பொண்ணுக்கு என்ன தாம்பா வேணும்? நான் விட்டே தரமாட்டேன் மேடம். அசெம்பிளி முன்னாடி நிப்பேன். எனக்கு நியாயம் வேணும். நான் தப்பு பண்ணல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. எவன் கூடயும் நான் இது வரைக்கும் போகல. எவன் கூடயும் எவனையும் நான் கண்டெடுத்து பார்க்கல. நான் பார்த்த முதல் ஆள் இவளுதான். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். நான் கட்டின முதல் ஆள் இவர்தான். என் மனசால நினைச்சது இவர்தான். இவரோட தான் என் உசுறு, இவரோட தான் என் சாவு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இருந்தா தப்பான பொண்ணா இருந்தா எனக்கு வந்து டக்குன்னு தெரியும். நம்ம இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறோம். அது அப்படி இல்ல. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மனசார சொல்றேன், உண்மை இல்லையா? வேற தவறான உறவு இல்லைன்னா அந்த பொண்ணு உங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். உண்மையிலேயே சொல்றேன், நான் எனக்கு இந்த திரும்பவே பிடிக்கும். பொண்ணு புருஷன் அப்படி பண்ணா நீ இப்படி வந்து உண்மையிலேயே வந்து எப்படி நோ சூடு நோ சொர்ணை நோ பாதர்ட் எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொர்ணை நோ பாதரிங். திரும்ப இவ பக்கமே நீங்க பேசுறீங்களா? அவ பக்கம் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களா? பண்ண முடியாது. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். 56 வயசுல 50 வயசுக்கு மேல என்ன தேவைப்படுது இப்ப அடுத்த புருஷன்? தப்பு. ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு அம்முக்கு